எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை எண்மறை மருத்துவர். எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம விஷயத்துக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வலி இல்லாமல் வாழ்வது எப்படி? அதாவது உடல் வலி, பாடி பெயின்னு சொல்லக்கூடிய உடல் வலி இல்லாமல் வாழுவது எப்படி? இல்லைனா வலி வராமல் தடுப்பது எப்படி? நம்ம அப்படி வச்சுக்கலாம். இன்றைக்கி வலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது மனிதர்கள் வாழ்க்கையில். சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வலி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டி வலி, சில பேருக்கு முதுகு வலி, சில பேருக்கு கழுத்து வலி, தலைவலி, அப்புறம் கண்ணில் வரக்கூடிய வலி, கையில் வரக்கூடிய வலி, காலில் வரக்கூடிய வலி. வலின்னு பார்த்தா சொல்லிகிட்டே போகலாம். இப்படி இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் அதிகமாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகமாகிருக்கு. வலி பார்த்திங்கன்னா பலவிதமான மருத்துவங்கள் இருக்குது. வலியை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆங்கில மருத்துவம் இருக்குது, இயன்முறை மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரப்பி மருத்துவம் இருக்குது. இது போக சித்தா, யோகா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலவிதமான மருத்துவ முறைகளும் இருக்குது. ஆனாலும் கூட வலி போக மாட்டேங்குது. வலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை போய் பார்த்தோம் அப்படின்னா மருந்து மாத்திரை தராங்க, அதை சாப்பிட்றோம். சில நேரங்களில் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு வலி அப்படி மறைக்கப்படுது, அது காணாமல் போகாது. நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது வலி கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு தெரியாமல் மறைக்கப்படுது. அந்த மருந்து மாத்திரை எஃபெக்ட் போன அப்புறம் வலி திரும்பவும் தான் வருது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சில மருத்துவங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்ன தான் வலி? ஏன் இந்த மாதிரி வலி பாடப்படுத்துது? ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முந்தின ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா வலி இருந்திருக்கும். எப்போனா அவங்க ரொம்ப வயசான அப்புறமா ஒரு 70 வயசு 80 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே வலி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா 25 30 அதுக்கு மேலே போகும்போதே வலி ஸ்டார்ட் ஆகிடுது. முக்கியமாக செய்யக்கூடிய வேலைக்கும் வலிக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அந்த காலத்தில் ஏன் வலி இல்லை, இந்த காலத்தில் இருக்குன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு, நம்ம செய்யும் அந்த வேலைகளுடைய முறைகள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முழுசாக வேலை பார்த்தாங்க. ஃபிசிக்கல் ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு. அவங்க உடம்பை பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக யூஸ் பண்ணாங்க. அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் வேலை பார்க்குற மாதிரி அவங்க வேலை ஃபிசிக்கல் வேலை இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் சாஃப்ட்வேரில் முக்கியமாக ஒர்க் பண்ணுறோம், டீச்சர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில உறுப்புகளை அதிகமாகவும் ஒரு சில உறுப்புகளை குறைவாகவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம உடம்பு ஈவனாக ஒரே சமநிலையாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அது பாதிப்படைஞ்சு வலி வருது. எதை யூஸ் பண்ணாமல் விட்றோமோ அது வீக்காகி அங்கேயும் வலி வருது. ஸோ வலி வராத இடமே கிடையாது. ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வு? இப்போ வலி வந்தப்புறம் பல்வேறு விதமான மருத்துவம் நான் சொன்ன மாதிரி இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். முறையாக பண்ணால் ஓரளவு வலி முழுமையாக போகாட்டாலும் ஒரு 80% 90% வலியை முறையான மருத்துவம், முக்கியமாக அந்த எண்முறைன்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரப்பி மருத்துவத்தில் நம்மளால் சரி பண்ண முடியும். நானும் பல பேஷண்ட் பார்த்துருக்கேன், சரி பண்ணி விட்டுருக்கேன். ஆனாலும் கூட வலி வராமல் எப்படி தடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பின்னோக்கி தான் போகணும். நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அதையே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதுக்காக எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் எந்த வேலை வேணாலும் பாருங்கள், ஆனால் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து வேலை பார்ப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது, முடிஞ்சால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது என்ன பண்ணணும்னா உங்களோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ உட்காந்தே இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு கொஞ்சம் நடக்கிறது, இல்லைனா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது, இல்லைனா கொஞ்சம் அட்லீஸ்ட் நின்றுட்டாவது உட்காரணும். இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க? கை யூஸ் பண்ணுவீங்க, ஃபிங்கர் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த மாதிரி தான். நீங்கள் கையும் ஃபிங்கர்ஸ் தான் மெயினாக கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது, வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் கண் வச்சு பார்த்துட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ மற்ற பாடி பார்ட்டு நீங்கள் வேலையே கொடுக்கல இல்லையா? காலுக்கோ இல்லை கைகளோட ஷோல்டருக்கோ இல்லை வேறு எதுக்கும் நீங்கள் வேலை கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறமா அந்த நீங்கள் எந்தெந்த பாடி பார்ட்டுக்கு வேலை கொடுக்கலையோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பயிற்சிகள் பண்ணணும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு நாள் 24 ஹவர்ஸில் எல்லா பார்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது சமநிலைன்னு சொல்லக்கூடிய பேலன்ஸ் வருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபு பண்ணக்கூடியவங்க நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் எந்தெந்த பாடி பார்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னு. சிம்பிள் தாங்க. நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ
நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பயிற்சிகள் வந்து நீங்கள் வீட்டில் வந்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் டெய்லி வாக்கிங் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வலி வரதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடியது. ஏன்னா வலி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருத்துவரை பார்த்து அவர் சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணணும். வலி வராமல் தடுக்கக்கூடிய முறைகள்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி உடற்பயிற்சி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது கண்டிப்பாக நீங்கள் போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, கை தூக்குறது, கால் தூக்குறது அதெல்லாம் நம்மளோட சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள்லாம் டிப்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வலி உள்ளவங்களுக்கும் வலி இல்லாதவங்களும் எல்லாருமே பண்ணலாம் அந்த பயிற்சிகளை. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வாழ்க்கை முறைகளில் மாறுதல்கள் பண்ணுவதன் மூலமாக நம்ம வலி வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் செக்கப் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உணவு பழக்கங்களும் சரியில்லை. நீங்கள் ஒரு 35 வயசுக்கு மேலே இருந்தீங்கனாலே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஜெனரல் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு, அப்போ உள்ள பிரச்சனைகள் எதாக இருந்தால் கூட ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம அதுக்காக அடிக்கடி செக்கப்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும். அப்போ நம்ம கொழுப்பு அதிகமாக இருந்தாலோ, இல்லைனா இப்போ வைட்டமின் டி கம்மியாக இருந்தாலோ, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம ஆரம்பத்தில் சரி பண்ணிட்டோம்னா, இதனால் வரக்கூடிய பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல டிப்ஸ் இருக்குது. நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.